நினைத்த காரியம் உடனே நடந்துட்டா அப்புறம் தெய்வம் எங்க இல்லையா? அது நம்மளுடைய பேராசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2, 3 பேருக்கு அந்த மாரியான ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். நெனைச்சது எல்லாமே நடக்கும். ஏன் ஒரு குடும்பத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சகோதர, சகோதரிகள் இருக்கும்போது, ஒருத்தங்க கஷ்டமே பட மாட்டாங்க. அவங்க நெனைச்சதெல்லாம் டக்கு, 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 டக்குன்னு நடக்கும். ஆனா, இன்னொன்னு அந்த குடும்பத்திலேயே பொறந்தவங்களுக்கு எதுவுமே நடக்காது. அவங்களும் சரி அடுத்த வருஷம் நல்லாயிடும், அடுத்த வருஷம் நல்லாயிரும்னு எதிர்பார்ப்புகள்லயே வாழறவங்களும் இருக்காங்க. ஸோ நினைத்தது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அது தெய்வ காரியம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். கர்ம பலன் அதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஸோ நம்ம கர்மால நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்படணும்னு இருக்கோ, அது பட்டு தான் தீரணும். ஸோ நம்ம புலம்புறதாக இருக்கட்டும், இல்ல நமக்கு இது நடக்கலையே அப்படிங்கிற வருத்தமும் நமக்கு இருக்கத்தான் செய்யக்கூடும். இருந்தாலும், நான் இன்னைக்கு கடவுள்ட்ட விட்டுட்டேன். நான் நினைக்கிறது நடக்கணுமே அப்படின்னு இறைவனை வணங்குவத தவிர வேற டிப்ஸே கிடையாது. ஸோ நானும் இதத்தான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க.